சைனால ஒரு பொண்ணு அவங்க குடும்பத்தோட டெஸ்லா மாடல் 3 கார்ல போயிருக்காங்க. அந்த பொண்ணோட அப்பா தான் வண்டி ஓட்டினாராம். திடீர்னு என்ன ஆச்சுன்னா பிரேக் பிடிக்கல. அதனால வண்டி நேரா போய் 2 கார்ல இடிச்சு அப்புறம் கான்கிரீட் தடுப்புல போய் மோதிருச்சு. அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு பலமா அடிபட்டுருச்சு. இந்த விபத்துக்கு காரணம் பிரேக் ஃபெயிலியர்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. அதுக்கு டெஸ்லா கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா டெஸ்லாவை பத்தி அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு மேலேயே கேஸ் போட்டாங்க. அந்த பொண்ணு அசரல. டெஸ்லா கம்பெனி கிட்ட கார் டேட்டா கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த பொண்ணு செம காண்டுல டெஸ்லா பிரேக் ஃபெயிலியர்னு ஒரு பெரிய பேனர் அடிச்சு ரோட்ல நின்று கத்தி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ வைரல் ஆகிருக்கு. டெஸ்லா கம்பெனியும் சும்மா விடல. அந்த கேஸ்ல ஜெயிச்சு அந்த பொண்ணோட வாயை மூடிட்டாங்க. பொண்ணுகிட்ட இருந்து அபராதமா பணத்தையும் புடுங்கிட்டாங்க. கோர்ட் என்ன சொன்னச்சுன்னா அந்த பொண்ணு $23,000 அபராதம் கட்டணும். அது மட்டும் இல்லாம டெஸ்லா கம்பெனி கிட்ட பப்ளிக்கா மன்னிப்பு கேட்கணும்னு கோர்ட் சொல்லிருச்சு. இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் டெஸ்லா கார்ல பிரேக் பிடிக்காம ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கும் நல்ல அடி. அவரும் பிரேக் பிடிக்கலன்னு பப்ளிக்கா சொல்லிட்டாரு. உடனே டெஸ்லா கம்பெனி அவர் மேலேயும் கேஸ் போட்டு $6,800 அபராதம் கட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் டெஸ்லா கிட்ட பப்ளிக்கா சாரி சொல்லணுமா. நியூஸ் ரிப்போர்ட் படி பார்த்தா டெஸ்லா கார் பிரச்சனைன்னு சொன்ன கஸ்டமர்ஸ் மேல மீடியா மேலன்னு மொத்தம் 11 கேஸ் போட்டிருக்காங்க. அதுல 11 கேஸ்லயும் டெஸ்லா தான் ஜெயிச்சிருக்காங்க. பொதுவா ஏதாவது பிரச்சனைனா கஸ்டமர் தான் கம்பெனி கிட்ட சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனா சைனால நிலைமை தலைகீழா இருக்கு. அங்க டெஸ்லா கார் வாங்கினா அந்த காரை பத்தி கஸ்டமர் தப்பா எதுவும் பேசிடக்கூடாது. பேசினா அவ்வளோதான் கேஸ் போட்டுருவானுங்க போல. சைனா கவர்மெண்ட் வேற இவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கான். அங்க இருக்கிற கோர்ட் மீடியா எல்லாமே டெஸ்லாக்கு ஜால்ரா தட்டுறாங்களாம். BYDன்னு இன்னொரு கார் கம்பெனி சைனால இருக்கு. அவங்களும் மீடியாக்காரங்க மேல கேஸ் போட்டு தொல்லை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க டெஸ்லா லெவலுக்கு கஸ்டமர் மேலலாம் கேஸ் போட்டது இல்லையா. இலான் மஸ்க் பேச்சு சுதந்திரத்துக்கு ஃபுல் சப்போர்ட்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட கம்பெனியே சைனால இந்த வேலை பண்றாங்க.